இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள மணத்தக்காளி கீரை. இது வந்து ஒரு மூலிகை கீரை. இதனுடைய இலை, தண்டு, காய், பழம் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த காய் வந்து முதல்ல பச்சை நிறமாக இருக்கும். அது பழுத்தோன்னா அது கருப்பாக மாறிடும். இந்த பழத்தை வந்து நம்ம தினமும் சாப்பிடலாம். அது உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மணத்தக்காளி கீரை வந்து வாய்ப்புண் மற்றும் குடல் புண்ணை வந்து குணமாக்கும் தன்மை உடையது. மணத்தக்காளி கீரையை வந்து பலவிதமாக சமையல் பண்ணி சாப்பிடலாம். இந்த மணத்தக்காளி கீரையை பொரியல் செய்து சாப்பிடலாம், பருப்பு சேர்த்து கூட்டு செய்து சாப்பிடலாம், சூப்பு செய்து சாப்பிடலாம், நம்ம ரசம் செய்து சாப்பிடலாம். இது வந்து ஒரு சிறந்த மூலிகை. ஆனால் இந்த மணத்தக்காளி காயை வந்து நல்லா காய வச்சு அதை வந்து வத்தல் ஆக்கி அதை பொரித்து சாப்பிடலாம். அந்த வத்தலை வச்சு வத்த குழம்பு செய்து சாப்பிடலாம். இந்த மருத்துவ குணம் வாய்ந்த இந்த மூலிகையை வந்து நம்முடைய தோட்டத்தில் வளர்த்து பயன்பெறலாம். கொஞ்சம் இடம்னா கூட அதில் நம்ம அதை வச்சு வளர்க்கலாம். மணத்தக்காளி கீரை கிடைக்கும்போது உணவில் தவறாமல் சேர்த்துக்குங்க. பொதுவாக வந்து கீரைகளை வந்து நம்ம இரவில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மழைக்காலங்களிலும் நம்ம கீரைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து பூச்சிப்புழுக்கள் நிறைய சேர்ந்துடும். அதனால் வந்து மழைக்காலங்களிலும் இரவிலும் நம்ம வந்து பூச்சிப்புழுக்கள் கீரையை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.